அன்புக்குரியவர்களே, இன்று பொதுக்காலத்தின் 33ஆம் வாரம் திங்கட்கிழமை. இன்றைக்கு திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி லூக்கா 18ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 35 முதல் 43 முடிய. இது நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு பார்வை பெறுதல் என்றால் என்ன? அதாவது பார்வை பெறுதல் என்று சொல்ல வேண்டும் என்றால் பார்வையற்றிருக்கின்றோம் என்பது பொருள்படுகிறது. இன்று நாம் வாழும் சூழலில் பார்வையற்றவர்கள் யார்? உண்மை எதுவென்று தெரியாமல் நீதிக்கு எதிராக தீர்ப்பு கொடுப்பவர்கள் பார்வையற்றவர்கள். தன் கணவனின் தேவையை அறிந்து கொள்ளாத மனைவி, தன் மனைவியின் தேவையை அறிந்து கொள்ளாத கணவன் பார்வையற்றவன் அல்லது பார்வையற்றவள். எளிய மக்களின் வலிகள், வேதனைகள், ஏழ்மை இவைகளை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மேல் தொடர்ந்து சுமைகளை சுமத்தும் அரசு சார்பு இயந்திரங்கள் பார்வையற்றவை. மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் வேதனைகளை புரிந்து கொள்ளாமல் அவர்களை உதாசீனப்படுத்தி காயப்படுத்தி பார்க்கின்ற நபர்கள் பார்வையற்றவர்கள். உள்ளத்தில் தூய்மை இல்லாமல் பிறர் மீது கோபம் கொண்டு வெறுப்பு, பழிவாங்கும் உணர்வு இவற்றை அகத்திலே கொண்டு வாழ்கின்ற மனிதர்கள் பார்வையற்றவர்கள். நானும் நீங்களும் பார்வை உள்ளவர்களா அல்லது பார்வையற்றவர்களா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கண்களால் நமக்கு பார்க்க முடிகிறது. பல வண்ண நிறங்கள், அழகு நிறைந்த பூக்கள், செடிகள், கொடிகள், மனிதர்கள் என்று எல்லாவற்றையும் பார்க்கின்றோம். பார்த்தும் அகத்திலே மகிழ்கின்றோமா? நான் என்னுடைய கண்களை பயன்படுத்தி மற்றவர்களை பார்த்து ரசித்து நான் அகத்திலே மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றால் நான் பார்வையுள்ளவனாக இருக்கின்றேன். எது இருந்தும் என்னால் அகத்திலே மகிழ்ச்சியை உணர முடியவில்லை என்றால் நான் பார்வையற்ற நிலையில் இருக்கின்றேன். காரணம், என் அகம் இருளடைந்திருக்கிறது. என் அகம் வெளிச்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. என் அகம் துன்புற்றுக் கொண்டிருக்கின்றது, துயரற்றுக் கொண்டிருக்கின்றது. எப்படி இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற மனிதன் தன்னுடைய பார்வையை பிறவிக்குருடனாக இருக்கின்றான், பிறவியிலே பார்வை இழந்தவனாக இருக்கின்றான். ஆகவே அவனால் பார்க்க முடியவில்லை. அதுபோன்று நாமும் நம்முடைய அகத்தை கரைப்படுத்துவதன் வழியாக நம்மால் ஒன்றை பார்த்து மகிழ முடியவில்லை, ஒருவரிடம் பேசி மகிழ முடியவில்லை, சிரித்து மகிழ முடியவில்லை. காரணம், அகம் பார்வையற்ற நிலையில் இருக்கிறது. ஆக அந்த மனிதன் இயேசுவை செல்லுகின்றார், இயேசு இந்த வழியாக செல்லுகின்றார் என்ற செய்தி அவனுக்கு சொல்லப்படுகின்றது. அவன் உடனடியாக என்ன செய்கின்றான்? சத்தமாக கூப்பிடுகின்றான், தாவீதின் மகனே என் மீது இறங்கும், தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று சத்தத்தை எழுப்புகின்றான். நம்பிக்கை, விடாமுயற்சி. காரணம், அங்கு இருக்கின்றவர்கள் தடுக்க பார்க்கின்றார்கள். சத்தம் போடாத, அமைதியாயிரு, பேசாத என்றெல்லாம் தடுக்க பார்க்கின்றார்கள். அவன் விடுவதாக இல்லை. கூவிக்கொண்டே இருக்கின்றான், சத்தத்தை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றான். இயேசு அவனுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றார். அவன் அருகில் வந்து அவரிடம் கேட்கின்றார், உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவரே, எனக்கு பார்வை வேண்டும் என்று கேட்கின்றான். பார்வை வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுக்கின்றார். அவன் மகிழ்ந்து இன்புறுகின்றான். இங்கே பார்வை என்று சொல்லுகின்ற பொழுது அகத்தில் இருக்கின்ற அந்த இருளை இயேசு அகற்றி அவனுக்கு ஒளியை கொடுக்கின்றார். அந்த ஒளி கொண்ட இதயத்தினால் அவன் வெளியே பார்க்கின்றான், மகிழ்கின்றான். பல நேரங்களில் கண்களிலிருந்தும் நாம் அழகானவற்றை ரசிக்க முடிவதில்லை. கண்களிலிருந்தும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை. அகம் தூய்மையாக இல்லை என்றால் கண்கள் திறந்திருந்தும் எந்த பிரயோஜனம் இல்லை. அகத்தில் இருக்கின்ற கண் பிறரை தீர்ப்பிடாது. அகத்தில் இருக்கின்ற கண்கள் பிறரை காயப்படுத்தாது. ஆனால் நம் முகத்தில் இருக்கின்ற கண்கள் பிறரை தீர்ப்பிடவும் செய்யும், காயப்படுத்தவும் செய்யும். ஆக நமது கண்கள் என்ன செய்கின்றன? சரியாக செயல்படுகின்றனவா? சிந்தித்து பார்ப்போம். எனது அகம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் நான் பார்வையுள்ளவனாக இருக்கின்றேன். என்னுடைய அகம் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் நான் பார்வையற்றவனாக இருக்கின்றேன்.
இயேசுவிடத்திலே திரும்பி அவரிடம் கேட்போம், ஆண்டவரே, என்னுடைய அகத்தில் இருக்கின்ற இருளை அகற்றி எனக்கு ஒளியை கொடும் என்று கேட்போம். நிச்சயமாக அவர் உங்களுக்கு கொடுப்பார். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தெளிவற்ற மனிதனாக பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த தெளிவற்ற நிலையிலிருந்து தெளிவுள்ள நிலையில் என்னை மாற்றி நானும் என்னுடைய அகத்திலே பார்வை கொண்டவனாக வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.